வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் 6 மணிக்கு சீமான் ஆஜராவார் என்று வழக்கறிஞர்கள் தகவல். காவல் நிலையம் உள்ள சாலை மூடப்பட்டு காவலர்கள் குவிப்பு. பாலியல் வழக்கு குறித்து அநாகரிகமாக பதிலளித்த சீமான், விசாரணைக்கு ஆஜராகாமல் எங்கும் ஓடிப்போவதில்லை என்றும் விளக்கு. குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. விருதுநகர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டையில் பரவலாக மழை. புதுக்கோட்டை நகரப் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை. நெல்மணிகள் நனையாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் வலியுறுத்தல். நாகை மாவட்டத்தில் நாளையும் நனையும் நிலையில் உள்ள நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்குகளுக்கு அனுப்பி வைப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக நடவடிக்கை. மொழிப்போர் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை குறித்து மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். பிறந்த நாளை ஒட்டி திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 41% 40% குறைக்க நிதிக்குழு முடிவெடுத்திருப்பது ஏற்க முடியாது. மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு வேண்டும் என்றும் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான். தாவேகாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மதுக்கடையை மூடக்கோரி போராட்டம். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உருட்டுக்கட்டையுடன் கடை முன்பு திரண்டதால் பரபரப்பு. சீர்காழியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை தரப்பட்ட வழக்கில் சிறுமி மீதும் தவறு இருப்பதாக மயிலாடுதுறை ஆட்சியர் சர்ச்சை பேச்சு. இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தைய தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. That may be the reason. குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்திலேயே பேசியதாக ஆட்சியர் மகாபாரதி விளக்கம். ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளரை மாற்றி விடுவேன் என்று தருமபுரி திமுக மாவட்ட செயலாளர் தர்மசெல்வன் பேசியதாக வெளியான ஆடியோ. கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. திமுக மாவட்ட செயலாளர்கள் என்ன குறுநில மன்னர்களா என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சென்னையில் விசாரணை கைதி அண்டாசினு தப்பி ஓட்டம். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர் கைது செய்ய ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தபோது தப்பினார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. கடந்த நிதியாண்டில் வழங்கப்பட்ட 8.25% தொடரும் என்றும் அறிவிப்பு. உத்தராகண்டின் பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் பனிப்பாறை சரிந்து விழுந்து விபத்து. உடைந்த பனிக்கட்டிகளுக்குள் சிக்கிக்கொண்டு 41 தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். அருணாச்சல பிரதேசத்தின் திபாங் பள்ளத்தாக்கில் கடும் நிலச்சரிவு. சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. இந்திய பங்கு சந்தைகளில் கடுமையான சரிவு. சென்செக்ஸ் 1414 புள்ளிகள் சரிந்த நிலையில் முதலீட்டாளர்களுக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் இழப்பு. சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் நிதான ஆட்டம். 37 ஓவர்கள் முடிவில் 180 ரன்களை கடந்தது.
சேலத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் 6 மணிக்கு சீமான் ஆஜராவதாக அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் தகவல் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் சீமான் சென்னை வந்தடைந்திருக்கிறார். அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன விவரங்கள்? வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை 6 மணிக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்காக ஆஜராக உள்ளார். குறிப்பாக ஒரு நடிகை ஒருவர் பாலியல் புகார்ல சீமானுக்கு ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டது. நேற்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராகாமல் கால அவகாசம் கேட்ட சீமான் இன்றைய தினம் ஆஜராவதாக வழக்கறிஞர் மூலம் காலையில் தகவல் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்று மாலை அவர் விசாரணைக்காக ஆஜராகிறார். கட்சி நிகழ்ச்சிகளுக்காக குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்ட நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு சேலத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை வரக்கூடிய சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர்களோடு ஆலோசனை நடத்துகிறார். அந்த ஆலோசனைக்கு பின்னர் அவர் விசாரணைக்காக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக உள்ளார். ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் ஏற்கனவே வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கேள்விகளை விசாரணைக்கு ஆஜராகும் போது சீமானிடம் காவல்துறை கேட்க இருக்காங்க. குறிப்பாக நடிகை ஒருவர் அளித்த அந்த பாலியல் புகாரில் ஏற்கனவே அவர் அளித்த வாக்குமூலங்கள், அவர் அளித்த ஆதாரங்கள் எல்லாம் காவல்துறை கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில் 12 வார கால அவகாசத்துக்குள் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் சீமானிடமும் இது குறித்து பல கேள்விகளை காவல்துறை கேட்க இருக்காங்க. ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வழக்கு தொடர்பாக சீமானிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள்லாம் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இந்த விசாரணை நடத்தி ஒரு இறுதிக்கட்ட விசாரணைக்கு பின்னர் குற்றப்பத்திரிகை காவல்துறை தாக்கல் செய்ய இருக்காங்க. சீமான் விசாரணைக்கு ஆஜராகும் போது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அருகே வரக்கூடியும் என்பதால் காவல்துறை உஷார்படுத்தப்பட்டு இந்த சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. சாலை முழுவதும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு மற்ற வாகனங்கள் எந்த வாகனங்களும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஏற்கனவே காவல்துறை ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதவாறு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. சென்னை வந்தடைந்த சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர்களோடு இந்த சம்மன் குறித்து ஆலோசனை நடத்திய பின்னர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராக உள்ளார். நந்தா, நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு. தருமபுரியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு அனைவரையும் முகம் சுளிக்க வைத்தது. என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி, என்னங்கடா உங்க நாடகம், என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல? இதெல்லாம் என்ன கேக்குறது? எதுக்கு பெரியார பத்தி பேசிட்டு இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராசா, எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும்.